இன்னைக்கு நாம குஷ்பா த ரூல் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே மத்தியான ஷோ பார்த்தா இன்னொரு சேனல்ல பிளாக் வரப்போகுது, அதையும் பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ரிவ்யூ கேட்டுருங்க. ஆன்லைனா ரிவ்யூ சொல்லணும்னா அதாங்க பார்ட் 1ல எப்படி குஷ்பா வந்துட்டு அவரோட சொந்த ஆட்டிடியூட்ல மேல வந்தாரோ, பார்ட் 2ல அவ்வளவுதான். அவர் ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு இதுல என்ன வரைக்கும் சேஞ்சஸ் பண்றாருன்னா, ஒரு விஷயத்த சொன்ன, ஒரு சின்ன போட்டோ அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, அந்த சின்ன போட்டோ வந்துட்டு சிஎம் கொடுக்கல சொல்லிட்டு சிஎம் மாத்திடுறாங்க. இதுதாங்க ஓவராலா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினாக்கா சிம்பிளா சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. புரிஞ்சுச்சா? பட் படத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்குங்க. ஓபன் பண்ணதுல இருந்து காட்டுற ஒவ்வொரு சீன், இன்ட்ரோ சாங்ல இருந்து அடுத்தது ஃபீலிங் சாங், இன்னும் நிறைய சாங் இருக்கு, உங்களுக்கே தெரியும். அப்புறம் கிறிஸ்டனோட சாங்குக்காக மொத்த மூவியை பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 3க்காக வெயிட்டிங் தான். நான் மூவியை பத்தி புழுங்கலந்தா பேசுறேன். மைனஸ் பாயிண்ட் எதுவும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு பர்சனலா ஃபீல் வந்தது குஷ்பா சீன், அதாவது அல்லு அர்ஜுன் பன்னி அண்ணா வந்த சீன் எல்லாமே திரிக்க விட்ட, நான் என்ஜாய் பண்ணி ரசிச்ச படம் ஆஃப்டர் ஏ லாங் டைம்னு வச்சுக்கோங்க. பார்ட் 1 மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பார்ட் 2 எவ்வளவுதான் காசு ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன மைனஸா தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் ஓபன் பண்ணவ இன்டர்நேஷனல் பார்டர் கிட்ட ஒரு ஃபைட் வரும். அந்த சீனு அவர் ஒரு சொல்வாரு, காசு அது எங்க இருந்தாலும் சரி அது நான் போய் எடுத்துன்னு வருவேன், சரி அது 7 கொண்ட மேல இருந்தாலும் சரின்னு சொல்லுவாரு. பட் அந்த சீன் அங்க ஸ்டார்டிங் இருந்துச்சு. பட் படத்துக்கு அதுக்கு இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 10 இல்ல 12 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த சீன்ஸுக்கு அதுக்கப்புறம் அந்த படத்துல எதுவும் வைக்கல. மேபி பார்ட் 3ல வைக்கலான்னு விட்டாங்கன்னு. கிளைமேக்ஸ் சீன்ல உங்களுக்கு எல்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனா நீங்க நினைச்சு கூட பார்க்காத மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரிவ்யூ இந்த குட்டியுண்டு வீடியோல சொல்ல முடியல. அதனால தியேட்டருக்கே போயிட்டு நீங்க ரிவ்யூ கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.